Good morning. Tuesday morning breakfast. Chapati with aloo sabji. Aloo kirangu. Chapati. வர சூடே தாங்க மாட்டுது கை. சப்பாத்தி உருளைக்கிழங்கு. என் ஒய்ஃப் தான் ஆலு சப்ஜி அப்படிலாம் சொல்லி தருவா. செம்ம டேஸ்ட்டு, சூப்பராக இருக்குது. உருளைக்கிழங்கு சூப்பராக இருக்குது. சப்பாத்தி எப்பவுமே நீ நல்லா தான் செய்வேன். செம்ம டேஸ்ட்டு. இன்னைக்கு ஒருத்தங்க அவங்களோட மகனோட பேரை சொல்ல சொன்னாங்க. 6 வயசு அவருக்கு. பிரகதீப் ஹாப்பியாக இருப்பா, நல்லா படிக்கணும், உனக்கு பிடிச்ச மாதிரி படிக்கணும். நல்லா படிக்கணுன்றதை விட பிடிச்ச மாதிரி படிக்கணும், பிடிச்ச மாதிரி வாழணும், அம்மா அப்பாவுக்கு நல்ல பேரை வாங்கி தரணும். அதுக்கு முன்னாடி உன்னோட வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அதை நீ பார்த்து செய்யணும். சின்ன குழந்தை நீ, உனக்கு இதெல்லாம் சொல்ல தேவையில்லை. மற்றவங்களுக்கும் நான் எடுத்து சொல்கிறேன். ஏன்னா எங்கள் பேரண்ட்ஸ் அப்படி தான் எங்களை வளர்த்தாங்க. எங்கள் இஷ்டத்துக்கு தான் நாங்கள் இருந்தோம். எங்களை எதுலேயும் ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. எங்களை சுதந்திரமாக வளர்த்தாங்க. எது நல்லது எது கெட்டது சொல்லி தந்தாங்க, அவ்வளோதான். அதுக்குலேருந்து நம்ம தான் கற்றுக்கணும் பாடம்னு சொல்லிடுவாங்க எங்கள் அப்பா அம்மா. அது மாதிரி தான் நாங்கள் இருந்தோம். அது மாதிரி நீங்களும் இருக்கணும். ஹாப்பியாக இருங்க, நல்லா இருங்க, நோய் நொடி இல்லாமல் இருங்க, அதுதான் முக்கியம். எவ்வளோ வசதி இருந்தோம், ஹெல்த் இல்லைன்னா ஹெல்த் இஸ் அ வெல்த்னுவான் இங்கிலீஷ். அது இருக்கணும். நம்ம தமிழ்லேயே இருக்கு அவ்வளோ பெரிய வாக்கியம். சக மனுஷனை மதிங்க, சக மனுஷனை ஏற்றுக்குங்க, துவேஷம் பார்க்காதீங்க. நம்ம கீழே மேலே ஒன்றுமே இல்லை. நாளைக்கு நம்ம பிஸ்னஸில் காலி ஆகிட்டுனா நம்ம கீழே வந்துடுவோம். வேல்யூ பண்ணுங்க, மனிதர்களை மனிதர்களாக ஏற்றுக்கொள்ளுங்க. அவனோட ஸ்டேட்டஸ், அவனோட அந்தஸ்து அதெல்லாம் பார்க்காதீங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. அது என்றைக்குமே நிரந்தரம் இல்லை. அதுதான் வாழ்க்கை. அதை புரிஞ்சுக்குங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு, வாழ்கிற வாழ்க்கையை சூப்பராக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்க, பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க. தேங்க்யூ சில்லு ஃபார் யோர் கைண்ட் சப்பாத்தி. எனக்காக இவ்வளோ ஹார்டாக போயிட்டு பண்ணிட்டு தர. யூ ஆர் அ கைண்ட் ஏஞ்சல். ஐ எம் யுவர் ஊஞ்சல். God bless you. God bless you.